இன்னைக்கு நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய். இது பிரியாணிக்கு கூட நல்ல ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த கத்திரிக்காய் ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். அதனால இதை நீங்கள் தைரியமாக செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி நம்ம நாட்டு கத்திரிக்காய் ஒரு சின்ன குட்டி சைஸில் இருக்கக்கூடியது ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி 4 கீறி உள்ள புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனி ஒரு 6லேருந்து ஒரு 8 போல் சின்ன வெங்காயம், அதையும் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி நீள வாக்கில் பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் ருசி. கிட்டத்தட்ட 1 கப்பு நறுக்கின வெங்காயம் எனக்கு வந்துச்சு. இனி ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கியும் வைக்கலாம், இல்லை முழுசாகவும் வைக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி. இனி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு நீங்கள் நறுக்கியும் வைக்கலாம், இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம். தக்காளியை ரொம்ப பொடிசா வெட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நான் சும்மா இந்த மாதிரி நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இனி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்குள்ள புளியை தண்ணியில் ஊற போட்டு அதையும் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்ல சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது மிளகு 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, அதையும் போட்டு நம்ம நறுக்கி வச்ச அந்த பூண்டையும் இஞ்சியும் இதில் போட போகிறோம். பூண்டு கரிஞ்சிடக்கூடாது, பூண்டு இஞ்சி கரிஞ்சிடக்கூடாது. இனி நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கோங்க, உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இது எல்லாம் நல்லா நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்க போகிறோம். இனி இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காய பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இனி இது கூட எல்லா மசாலா பொடியும் சேர்க்க போகிறோம். விசேஷ மசாலா பொடிகள்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண மஞ்சள், மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா நீங்கள் மல்லிப்பொடியை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடிகள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதும் நம்ம வெட்டி வச்ச அந்த கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் மேலே எல்லாம் மசாலா படுற மாதிரி லைட்டாக ஒரு கிளறிட்டு இனி கரைச்சி வச்ச புளி, அந்த புளி தண்ணியையும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இனி இது கூட நம்ம அளவாக கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டோம், இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுக்க போகிறோம். இப்போ குக்கரில் விசில் வரத்துக்குள்ள நம்ம ஒரு சீக்ரெட் பொடி ரெடி பண்ணிடலாம். இதுதான் இந்த கத்திரிக்காய்க்கு ருசியே தர்றது. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை தான். இந்த வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெய்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுப்பட்ட பிறகு தான் எள்ளு போடணும். எள்ளு வறுப்பட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, கூடிடக்கூடாது. இனி இதெல்லாம் நல்லா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு இதை ஆறின பின்னால் நம்ம இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் நம்மளோட மேஜிக் மசாலா. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் நல்ல கத்திரிக்காய் 3 விசில் ஆகி நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண பிறகு திறந்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. இனி கரண்டிலாம் போட்டு ரொம்ப கலக்கிடக்கூடாது, கலக்கினா எல்லா கத்திரிக்காயும் உடஞ்சிரும். இனி என்ன பண்ண போகிறோம், அந்த அரைச்சி வச்ச பொடியை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த எள்ளு வேர்க்கடலை பொடி இருக்குல்ல, அதை இது கூட போட்டு நல்லா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். கவனமாக பண்ணணும், ஒன்றா போட்டு கலக்கிட்டிங்கன்னா எல்லாம் குழஞ்சிரும். ஸோ கத்திரிக்காய் உடஞ்சிடக்கூடாது, உடையாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூடவே ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்றா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் மெல்லமாக பிரிய ஆரம்பிக்குது.
இந்த நேரம் நீங்கள் உப்பு, புளி, உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா சீனி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீனி சேர்த்துக்கோங்க. அந்த புளி, உப்பு, இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வரும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தால் அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி மூடியெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இனி எண்ணெய் தான் மேலே விட்டு பிரிஞ்சு வரணும். அதுக்கு ஃப்ளேமை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுட்டு அடி பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை விடையுமே நம்ம விட்ட எல்லா எண்ணெயும் மேலே வந்து நிற்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ருசி கொடுக்குறதே நம்ம அரைச்ச அந்த சீக்ரெட் பவுடர் தான். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது நல்லா பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திகட்டாது. எவ்வளோ பிளேட் பிரியாணி வேணாலும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சைடில் தொட்டு எவ்வளவும் சாப்பிட்லாம். இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடும்போது அப்படியே நல்லா வெண்ணெய் மாதிரி வாயில் அப்படியே நல்லா கரையுது. சரியான அளவு புளிப்பு, உரைப்பு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம போட்ட வெல்லம், அந்த சீக்ரெட் பவுடர், இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.